வணக்கம் நண்பர்களே. நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறது டியரோட 1 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 21ஆம் ரிசல்ட்டு 31724 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸ்லேயுமே நமக்கு 4 பாஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு எல்லா செக்மெண்ட்லேயும். ஸோ ஓகேங்களா. 22ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 9-4 வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். அதாவது 9ஓட பவர் 4ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 9-4 பேர் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 7-2 பேர் வந்திருக்கு. அதாவது இதுவுமே நமக்கு ஒரு பவர் நம்பர். ஆக்சுவலாக 2ஓட பவர் 7. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பவர், அதாவது 9-4 பதிலாக 7-2 நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல. ஆனால் 9-4 எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 7-2 வந்திருக்கு. ஸோ 9-4 வந்து இன்றைக்கி வரலை. இன்றைக்கான ரிசல்ட் எதுலேயுமே 9-4 வரலை. ஸோ நாளைக்கு 9-4 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்துச்சு. உங்களுக்கு 9-4 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் 0-5 கூட கொடுத்துருக்கேன். மேபி 0-5, அதாவது பவர்னால் மொத்தமே 5 நம்பர் தான். 16, 27, 38, 49 அதுக்கப்புறம் 50. ஸோ நான் 49 கொடுத்தேன். ஆனால் 7-2 வந்திருக்கு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0-5 கொடுக்குறேன். மேபி அது 49 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9669, 5775 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 570025 கிடச்சிருக்கு.